அனைவருக்கும் வணக்கம். கனெக்டோ ஆப் இது ஒரு ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் காலையும் 1 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சேட்டிங் கொடுக்கறதா சொல்றாங்க. அதுவே நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இதை ஒரு ஜாப் மாதிரி ப்ரொமோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க காலர் சேட் பண்றது மூலமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ஆப்ல இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஃப்ராடு வேலை தான். அது இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு பையனா இருந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதே இவங்க உங்களோட மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டீடைல்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பையனா இருக்கும்போது இவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து காசை வாங்குறது மட்டும்தான். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ண மாட்டாங்க. ஆப் ஓபன் ஆனதுமே கீழே பாத்தீங்கன்னா சேட் அண்ட் காலுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட லாங்குவேஜை தமிழ்ல சூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் சேட் ஆப்ஷன்ல நிறைய ஹிந்தி கேர்ள்ஸோட ப்ரொஃபைல தான் எனக்கு காமிச்சாங்க. அவங்க கூட சேட் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 5 ரூபாயை சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் கால் ஆப்ஷன்ல போய் பார்க்கும்போது அங்க நிறைய தமிழ் பொண்ணுங்களோட ப்ரொஃபைல என்னால பார்க்க முடிஞ்சுது. அவங்க கூட கால் பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 5 ரூபாயை சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. இத பார்க்கும்போது டேய், விளம்பரத்துல 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட், 1 ரூபாய்க்கு அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு இங்க வந்தா ஒரு நிமிஷத்துக்கு 5 ரூபாய் கேக்குறியே, வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்க தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இவங்களோட ஆட்ஸ் மூலமா டைரக்டாவே இவங்க மிஸ்லீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா ப்ரொமோட் பண்றதே ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஆல்ரெடி இதை பண்ண ஒரு சில பெரிய பெரிய பிராண்ட்ஸே பெனால்ட்டியை பே பண்ணிருக்கும் போது இந்த மாதிரியான ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டுட்டு உண்மையிலே நீங்க இந்த ஆப்ல என்ன பண்றீங்களோ அந்த வேலையை சொல்லி ப்ரொமோட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அதான் விளம்பரத்திலேயே நம்மளை ஏமாத்துறானுங்களே. இவனுங்க ஆப்பை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை அன்இன்ஸ்டால் பண்ண போகும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எதுக்கு சும்மா போறீங்க? 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் காலை உங்களுக்கு கொடுத்தோம்னா நாங்க எப்படி கல்லா கட்டுறது? அதனாலதான் 5 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கால்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஆனா நீங்க 5 ரூபாயை பே பண்ணா 25 ரூபாயை உங்களோட வேலட்ல ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை கொடுத்தாங்க. இதுலயாச்சும் இவனுங்க உண்மையா இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு நம்மளுமே செக் பண்ணலான்னு நான் அந்த 5 ரூபாயை பே பண்ணதுக்கு அப்புறமா இவங்க சொன்ன மாதிரி அந்த 25 ரூபாயை என்னோட வேலட்ல ஆட் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ரேண்டமா யார் கூடயாச்சும் சேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஹிந்தி பேசுற ஒரு பொண்ணு கூட தான் கனெக்ட் ஆச்சு. நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்ததுனால நாங்க ஒரு 2 நிமிஷம் கிட்ட சேட் பண்ணிருப்போம். அப்படி சேட் பண்றத ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாத மாதிரி இவங்க சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்கிறதுனால என்னால உங்களுக்கு அதை காமிக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு 5 ரூபாயை சார்ஜ் பண்றோம்னு சொல்றவங்க 3 நிமிஷம் முடியறதுக்கு முன்னாலேயே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 15 ரூபாயை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த ஆப்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனையும் டெஸ்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணா உங்ககிட்ட மினிமம் 3 நிமிஷம் பேசுறதுக்கான அமௌண்ட் ஆச்சும் இருந்தாதான் உங்களால கால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபாயை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு திரும்பவும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 15 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி மேக்சிமமா 9000 ரூபாய் வரைக்கும் ரீசார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ரேட் அதிகமாக அதிகமாக இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேஷ்பேக்கும் அதிகமா இருக்கும். இது எல்லாத்து கூடவும் டேக்ஸும் ஆட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்லயே போய் சொன்னேன், இவனை நம்பி திரும்பவும் ரீசார்ஜ் பண்றதுக்கு எனக்கு தோணல. ஏன்னா இந்த ப்ரொஃபைல் எல்லாத்துலயுமே ஒரிஜினலான போட்டோவை யூஸ் பண்றதுக்கு பதிலா கார்ட்டூன் அவதார் ஃபேஸை தான் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரா யூஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் யூசரோட பிரைவசி, செக்யூரிட்டின்னு சொல்லி உருட்டுனாலும் நீ பண்ற தொழிலுக்கு பிரைவசி முக்கியமா, ட்ரஸ்ட் முக்கியமா? இந்த மாதிரியான மூஞ்செல்லாம் பார்க்கும்போது இது எப்படா ரியலான ப்ரொஃபைல்னு சொல்லி நம்ப தோணும். அதோட மட்டும் இல்லாம சேட் ஆப்ஷன்ல தமிழ் பொண்ணுங்களே இல்ல, ஆனா கால் ஆப்ஷன்ல மட்டும் எப்படி இத்தனை தமிழ் பொண்ணுங்க? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எனக்குள்ள வந்ததுனால நான் இந்த ஆப்புக்கு அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆப்பை பார்க்கும்போது நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி அவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களை வச்சுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜெண்டர்ல ஃபீமேல்னு கொடுத்ததும் நீங்க பேசக்கூடிய லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை உங்களை ரீட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்படி ரீட் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷனுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மற்றவங்க கூட பேசுறீங்களோ அதை பொறுத்து உங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரியான ரேட்ல இவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க.
அதிகமான அமௌண்ட்டை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த ஆப்பை கன்சிஸ்டன்டாவும் கரெக்டாவும் யூஸ் பண்ணி ஆகணும். லாஸ்ட் 3 டேஸா நீங்க இந்த ஆப்பை கன்சிஸ்டன்டாவும் சூப்பராகவும் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இவங்க உங்களோட பெர் மினிட்டுக்கான ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு நாளை மிஸ் பண்ணா கூட உங்களோட ரேட் பெர் மினிட் அப்படிங்கிறது லோயஸ்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வித்ராவல் பண்றதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வித்ராவலுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் 20 ரூபாயாச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டைம்ல இருந்து மினிமம் 100 ரூபாயாச்சும் இருந்தாதான் உங்களால வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்குமே ஒரே வித்ராவல்ல உங்களால வித்ராவல் பண்ணிக்க முடியும். அப்படி வித்ராவல் பண்ணும்போதும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் உங்களால வித்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க லாஸ்டா பண்ண டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் வித்ராவலை உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ற இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ஆப்ல வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகவே இல்லை, இன்னுமே பெண்டிங்லேயே தான் இருக்குது. இருந்தாலுமே நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டி அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டையுமே எங்கேயுமே ஷேர் பண்ணாம இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கான பிரைவசியை கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ற எல்லாருமே மற்றவங்க கிட்ட மரியாதையா பேசி ஆகணும். வெறுப்பை தூண்டுற மாதிரியோ ஆபாசமாவோ பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்களோட கைட்லைன்ஸாவே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஆப்ல யாராச்சும் உங்ககிட்ட தப்பா பேசுறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த யூசரை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆப் ரொம்பவே சேஃபான ஆப், செக்யூரான ஆப்னு சொல்லி யாரும் நம்பிட வேண்டாம். ஏன்னா இவன் பசங்க கிட்ட காமிக்கக்கூடிய ஆடை கொஞ்சம் பாருங்க. உங்ககிட்ட 5 rupees இருக்கா? அப்படின்னா ஏன் இன்னும் நீங்க சிங்கிளா இருக்கீங்க? கனெக்டோல ஜாயின் பண்ணுங்க, உங்க வைப் கேர்ளோட பேசுங்க. 5 ரூபாய் இருந்தா சிங்கிளா இருக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் ஆடை காமிச்சு ப்ரொமோட் பண்ணா அதை பார்த்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு பையன் உங்ககிட்ட பேசும்போது எந்த மாதிரி பேசுவான், அவன் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுவான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு என்ன பேசுனா எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு தேவை காசு மட்டும்தான். அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், ரொம்ப மோசமா பேசுறான் அப்படின்னா நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம காசுக்காக கண்டவங்க கூடயும் கால் பேசுறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு அந்த வேலையை பண்றது உங்களுக்கு ஓகேயா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணுங்க. பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேமெண்ட் வருதோ இல்லையோ இந்த மாதிரியான ஆப்ல யாருமே ஒர்க் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பசங்களா நீங்களுமே இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்றதை விட்டு தள்ளியே இருங்க. ஏன்னா இவன் உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய முக்காவாசி கால்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க கால் பேசுறதுக்கு பதிலா அப்படியே சைலண்டா இருந்து உங்களோட காசு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறதா நான் சொல்லல. பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு நினைச்சு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ண வேண்டாம். அடல்ட்டுக்கான ஆப் தான் இது. அடல்ட் மட்டும் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னதான் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆத்தென்டிக் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இவங்க சொன்னாலுமே காசுக்காக பேசுறவங்களே எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும்? அவங்க ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க, அந்த சர்வீஸை பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் மட்டும் தான் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட மட்டும் காசை வாங்கிட்டு அந்த ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட கனெக்ட் பண்ணி விடுற மாதிரியான இவனுங்க பண்ற வேலையும் மாமா வேலை அப்படின்னும் இந்த ஆப்பை ஒரு மாமா ஆப், டேட்டிங் ஆப்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட் மேக்கிங் ஆப்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதீங்க. இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்றதுனால பசங்க அவங்களோட காசை இழக்கிறதோடு மட்டும் இல்லாம பொண்ணுங்க அவங்களோட கரியர்ல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆப் மூலமா கிடைக்கக்கூடிய காசுக்காக இதை யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டா இருக்காங்க. அதனால இந்த ஆப்னு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பை இங்க ரன் ஆக கூடாதுன்னு எப்படி ரம்மி அப்புறம் ரியல் கேஷ் கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஆப்ஸையும் பேன் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். கரெக்டா?